ஓகே, வெரி குட் ஈவினிங் டு ஆல். நம்ம மண்டே 10th மார்ச்சுக்கான இன்டர்டே வேல்யூஸை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃப்ரைடே ஓப்பன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, தேர்ஸ்டேவோட க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் ரேலியை ரீச் பண்ணாமல் ஒரு அதோட தேர்ஸ்டேவோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 22,638ங்கிறது மேக்ஸிமம் ஹையாக இருந்தது. நம்ம ஷார்ட் கவரிங் ரேலியில் இருக்கோம். ஷார்ட் கவரிங்கோட எண்ட் பாயிண்ட் வந்து 22,672ங்கிறது ஷார்ட் கவரிங் ரேலியோட எண்ட் பாயிண்ட்டாக இருந்தது. மார்க்கெட் வந்து ஷார்ட் கவரிங் ரேலி நம்ம பொசிஷன்களுக்கு மேலே நம்ம ஸ்டெபிலைஸ் ஆனதுனால நம்ம கம்பல்சரி ஷார்ட் கவரிங் எண்ட் பாயிண்டான 22,672 டச் பண்ணி ஆகணும். ஆனால் தேர்ஸ்டேவோட ஹை வந்து 22,638 வரைக்கும் தான் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் வந்து 30 பாயிண்ட் வந்து நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸை தான் வந்து நம்ம ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃப்ரைடே வந்து நம்ம ஷார்ட் கவரிங் ஏரியை கம்ப்ளீட் பண்ணி புல் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு புல்ஸ் நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் புல் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட்டான 22,722 புல்ஸ்னால் பிரேக் அவுட் பண்ண முடியல. அப்படி பிரேக் அவுட் பண்ண முடியாமல் திரும்பவும் வந்து ஷார்ட் கவரிங் வேலைக்குள்ளே தான் வந்து நம்ம என்ட்ராக இருக்கோம். இப்போ இந்த ஷார்ட் கவரிங்கை வந்து நம்ம ஷார்ட் கவரிங்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நாம் ஷார்ட் கவரிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷார்ட் கவரிங் வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷார்ட் கவரிங் வேலை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஷார்ட் கவரிங் வேலை அப்படிங்கிறது நமக்கு 22,222 ஸ்டார்ட் ஆனது. 22,222 ஸ்டார்ட் ஆன ஷார்ட் கவரிங் வேலி 22,672 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து நம்ம 672க்கு கீழே பியர் மார்க்கெட்டாக கன்சிடர் பண்ணுவோம். 722க்கு மேலே புல் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணுவோம். ஷார்ட் கவர் வேலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஷார்ட் கவர் வேலைக்கு மேலே புல் மார்க்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 722. அப்போ 722க்கும் 672க்கும் நடுவில் இருக்கிற ஜோன் வந்து நியூட்ரல் ஜோனாக செயல்படும். இப்போ ஷார்ட் கவர் வேலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு புல் மார்க்கெட்டில் புல்ஸை போக விடாமல் பிஎஸ் கீழே கொண்டு வந்து திரும்ப ஷார்ட் கவரிங் வேலைன்னு சொல்ல மாட்டேங்க, பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம். இதை வந்து பியர் மார்க்கெட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட இது வந்து இதையே ஃபஸ்ட்டு செட்டு பியர் மார்க்கெட் அப்படின்ட்டா சொல்லுவோம். ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே இனி பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நாளைக்கான ஓப்பனை பொறுத்து புல் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட்டான 722 பியர்ஸ் டிஃபன் பண்ணி கீழே கொண்டு வந்து ஃப்ரைடே க்ளோஸ் வந்து பியர் மார்க்கெட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃப்ரைடேவோட க்ளோஸ் அப்படிங்கிறது பியர் மார்க்கெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது நாளைக்கான ஓப்பன் மண்டேக்கான ஓப்பன் பியர் மார்க்கெட்லேயே ஓப்பன் கிடச்சிதுன்னா, ஐ மீன் 22,672க்கு கீழேயே ஓப்பன் கிடச்சிது அப்படின்னா நாம் திரும்பவும் பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாளைக்கான ஓப்பன் வந்து 22,672க்கு கீழே ஓப்பன் கிடச்சிது அப்படின்னா நம்ம திரும்பவும் பியர் மார்க்கெட்டை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது இங்கேருந்து பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பியர் மார்க்கெட்டோட பொசிஷன் வந்து 22,448 ஆகும். பியர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட், அதாவது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட் 22,222 செயல்படும். இதுவே நாளைக்கான ஓப்பன் வந்து நியூட்ரல் ஜோனில் கிடச்சிது அப்படின்னா, நாளைக்கான ஓப்பன் நியூட்ரல் ஜோனில் கிடச்சிது அப்படின்னா நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல பியர் மார்க்கெட்டா புல் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதே நாளைக்கான ஓப்பன் வந்து புல் மார்க்கெட்டுக்கு மேலே கிடச்சிது அப்படின்னா 22,722க்கு மேலே ஓப்பன் கிடச்சிது அப்படின்னா நாளைக்கான க்ளோஸ் நமக்கு முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி நமக்கு ஃப்ரைடே க்ளோஸ் வந்து 22,642 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது நம்மளோட பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போது நாளைக்கான ஓப்பன் 672க்கு கீழே கிடச்சிதுன்னா நம்ம பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி 672 கீழே ஓப்பன் கிடைக்காம நியூட்ரல் ஜோனில் கிடைச்சாலோ
இல்லை புல் மார்க்கெட்டில் கிடைச்சாலோ நம்ம புல் மார்க்கெட்டிங் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, பியர் மார்க்கெட்டிங் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நாளைக்கான க்ளோஸ் வந்து எங்கே முடியுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணுவோம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் நிஃப்டி ஓஏயோட சப்போர்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்க. ஓகே, இப்போ இதை பார்த்துட்டு அப்படின்னா ஓகே, இது ஒரு நிஃப்டி ஸ்பாட்டுங்க. நிஃப்டி ஸ்பாட் படி நம்ம ஃப்ரைடே வேல்யூஸ் வந்து நிஃப்டி ஸ்பாட்டில் தான் போட்டிருந்தோம். இன்ட்ராடே வேல்யூஸு, இன்ட்ராடே வேல்யூஸ் படி நிஃப்டி ஸ்பாட் அப்படிங்கிறது ஓப்பன் வந்து நியூட்ரல் ஜோன், பை அபோவுக்கும் செல் பிலோவுக்கும் இடையில நியூட்ரல் ஆனது, நியூட்ரல் ஜோனில் ஓப்பன் ஆகுது. நியூட்ரல் ஜோனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் கிடுக்கிடுக்கிட்டுன்னு 940 அப்படிங்கும்போது 940 அப்படிங்கும்போது 22,000 செல் பிலோ அப்படின்னு சொல்லக்கூடிய 22,478 டச் பண்ணுது. 22,478 அப்படிங்கிறது ஓஐ பிரகாரம் 22,500 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 22,500 ஓஐ என்ன சொல்லுது அப்படின்னா 22,500 காலை விட புட்டு வந்து அதிகமாக இருக்குது. கால் வந்து 43 லேக்ஸ் மட்டும்தான் கான்ட்ராக்ட் இருக்குது, புட்டு வந்து 66 லேக்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் இங்கே புல் பியர்ஸ்னால் இங்கே இதுக்கு கீழே கொண்டு போக முடியல, 22,478 கீழே. ஏன்னா அங்கே வந்து புல்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க, புட் ரைட்டர்ஸ் வந்து அங்கே டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுது. எது வரைக்கும் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் ஒன்று சொல்லக்கூடிய 22,612 22,612 வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகுது. 22,612 அப்படிங்கிறது ஓஐ படி 22,600. இப்போ நீங்கள் இங்கே ஓஐ பார்த்தீங்கன்னா 22,500 சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மார்க்கெட் 22,550 22,550ங்கிறது நம்மளோட பையை போகும். இங்கேயும் புதுசு தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இதையும் ஈஸியாக பிரேக் அவுட் நடக்குது. இங்கே ஈஸியாக பிரேக் அவுட் வந்து 22,600 22,600ங்கிறது தான் நம்மளோட டார்கெட் ஒன்று 22,612. அப்போது எக்ஸாக்டாக 22,612 அங்கே அந்த 22,612க்கு மேலே மார்க்கெட்டை நகர்த்த விடாமல் பிஎஸ் டாமினேட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா இங்கே கால்ஸ் அதிகமாகிடுறாங்க, கால் ரைட்டர்ஸ் அதிகமாகிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல 22,500 புட்டு அதிகமாகவும் 22,600 கால் அதிகமாக இருந்ததுனால தான் இந்த செல் பிலோவுக்கும் இந்த டார்கெட் ஒன்றுக்கும் நடுவுலேயே மார்க்கெட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரைடே என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன். நாளைக்கு மண்டே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தலாம். நாளைக்கான லெவல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22,558 அப்படிங்கிறது நம்மளோட பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருக்கும். அதை பை அபவ் செயல்படுத்திக்கலாம். அப்படி பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கும் பட்சத்தில் நம்மளோட டார்கெட்டாக 22,588 22,662 22,718 22,768 இதெல்லாம் வந்து கால் சைடு, அதாவது அப் சைடுக்கான டார்கெட்ஸு. இதுவே நெகட்டிவ் சைடு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 22,482ங்கிறது நெகட்டிவ் ஓப்பனிங்காக இருக்கும். இப்படி நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சி நம்ம திரும்ப பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுவோம். 22,482 நமக்கு ஓப்பனாக கிடைக்கும் பட்சத்தில் 22,432 22,382 22,332 22,268 இதெல்லாம் வந்து நமக்கு டார்கெட்டாக செயல்படும். ஓகே, இந்த லெவல்ஸில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் வேல்யூஸோட ஸ்டிக் ஆகிடுங்க. வேல்யூஸ் தான் வந்து இதில் ப்ராஃபிட்டில் வச்சுருக்கோம். ஸ்டே இன் த வேல்யூஸ். தேங்க்யூ.